நீ நம்பிக்கையா போய் கேளு, அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. தீபா, எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு தீபா. நீயும் என் கூட வரியா? நம்ம போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா வரண்டி. நாளைக்கு முதல் வேலை நமக்கு அதுதான். போலாம். இந்தா. சரி போலாமா? அண்ணா ஒரு நிமிஷம். இந்தாங்க. சரிம்மா. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? சரிங்கம்மா, வெயிட் பண்றேன். என்ன தீபா இது? டாக்டரை தனியா மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு வந்தா இங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க முன்னால நம்ம கூடலாம் பேச டைம் இருக்குமா? இப்படி நெகட்டிவா பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்தடி. எதுவா இருந்தாலும் நடக்கும் முடியும் மட்டும் நினை. அப்பதான் அது பாசிட்டிவா முடியும். ராமகிருஷ்ணன் சார் கம்ஃபர்ட்டா இருக்கும் போதுதான் நம்ம ஹெல்ப் கேட்கணும்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அதுக்கு இல்ல தீபா, இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்குல்ல, கிடைக்காதுன்னு நினைச்சா கேட்காம இருக்கிறது தானே மரியாதை. கிடைக்காதுன்னு நீயா எப்படி நினைக்கிற? உன் பிரச்சனையோட தீவிரத்தை மட்டும் பாரு மித்ரா. வா, நம்ம டாக்டர் எங்க இருக்காருன்னு போய் பார்க்கலாம். வா. தீபா, பாத்தியா? இந்த நேரத்துல போய் எனக்கு ஹெல்ப் வேணும்னு நின்னா யாரா இருந்தாலும் நிச்சயமா டென்ஷன் ஆயிடுவாங்க. வா போலாம். போகலான்னு இப்ப என்ன எங்க கூப்பிடுற? இவ்ளோ தூரம் வந்துட்டு இப்படி கேட்காம போனா நல்லா இருக்காதுடி மித்ரா. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ நினைக்கிற மாதிரி சாரை தனியா போய் மீட் பண்ணலாம். Hey, Mitra. Come. Excuse me, sir. Yeah, okay. Yeah. Please carry on. வா மித்ரா. என்ன பக்கத்தானே வந்தீங்க? பின்ன ஏன் தயக்கம்? அங்கேயே நின்னுட்டீங்க? இல்ல டாக்டர், நீங்க கெஸ்ட் கூட பேசிட்டு இருந்தீங்க, அதான். ஓகே. நானும் இவ்வளவு நேரம் உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் இவ்வளவு லேட்டு? அதான் வந்துட்டோம்ல. சரி சரி, பரவாயில்ல. பாத்தியா, இப்ப வீடு எப்படி இருக்கு பாரு. இவ்வளவு நாள் டல்லா இருந்த வீடு பிரைட் ஆயிடுச்சு. வாசுகி முகத்துல, என் முகத்துல எல்லாம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சிரிப்பு எட்டி பார்க்குது பாரு. வினைக்கு கல்யாணம் பண்ணணும்னு வாசுகி சொன்னப்போ நானும் டென்ஷன் ஆனதான். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப உணர்றேன். கெட்டது நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணத்தை இப்பதான் நான் ஃபீல் பண்றேன். வினய் கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா அதுவே போதும், வேற எதுவுமே வேணாம். ஆமா மித்ரா, இந்த கல்யாணமே எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வந்துரும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. கண்டிப்பா டாக்டர். டாக்டர், அது ஒரு ஹெல்ப் வேணும். யாருக்கு? எனக்கு தான் டாக்டர். ஓ, உனக்கு தானே, பண்றமா. அதுக்கு பதிலா நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. டாக்டர், என்னன்னே கேட்காம என்ன உதவியா இருந்தாலும் நான் பண்றேமா, போதுமா? ஆனா இப்ப இல்ல, இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம பேசலாம், சரியா? ஷியோர் டாக்டர். இப்போ நீங்க ஏதோ ஹெல்ப்னு சொன்னீங்க. மறந்துட்ட பாரு. ஒரு ஒர்க் அண்ட் சர்ப்ரைஸ்மா. நீ இன்னும் வினய் கட்டிக்க போற பொண்ண பாக்கல? இல்ல டாக்டர். இன்னைக்கு பாத்துறலாம். 1 minute.
இது பொண்ணோட நிச்சயதார்த்த பட்டு புடவை. இதை கொண்டு போய் நந்தினி வீட்டுல கொடுத்து இங்க வரும்போது கட்டிக்கிட்டு வர சொல்லு. ஆ, ஆ, இது அட்ரஸ்மா. ஓகே டாக்டர். ஆ, அப்புறம் மித்ரா, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்து பொண்ணு எப்படி இருக்கா, வினைக்கு பொருத்தமா இருக்காளான்னு என்கிட்ட எல்லாம் சொல்லணும். என்ன? ஓகே டாக்டர். பாய் டாக்டர். பாய். பாய். ஹாய் ராம்கி. ஆ, ஹாய். மித்ரா, இப்போ என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னா மித்ரா நில்லு. என்ன மித்ரா, உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், நீ போனே எடுக்க மாட்டேன்ற. இவ்வளவு நேரம் நீ எங்க போன? ஐயோ சாரி சார், சைலண்ட்ல இருந்தது, நான் கவனிக்கவே இல்ல. ஏய் என்ன மித்ரா அது? நான் இங்க இவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன், நீ பாட்டு கேஷுவலா சைலண்ட்ல இருந்துச்சுன்னு சொல்ற. மித்ரா, எனக்கு இப்போ சண்டை போடலாம் டைம் இல்ல. அம்மா, அந்த பொண்ணு யாரும் தெரிஞ்சுதா? ஏய் என்ன மித்ரா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இவ்வளவு சைலண்டா இருக்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்ல ப்ளீஸ். சரி, தெரியாதா? என்ன மித்ரா, அந்த பொண்ணு இங்க எப்பதான் வருவாளாம், அதாவது தெரியுமா? நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டா நிச்சயதார்த்தத்துல தான் நீங்க அவளை பார்க்க முடியும். என்ன மித்ரா இப்படி சொல்லிட்ட? அப்போ இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தவே முடியாதா? இங்க பாரு மித்ரா, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. ஏதாவது பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட்டை நீ தான் எப்படியாவது நிறுத்தணும். ஏய் இங்க பாரு மித்ரா, நான் உன்னை மட்டும் தான் நம்பிட்டு இருக்கேன், புரியுதா? ப்ளீஸ் மித்ரா, என்னை ஏமாத்திடாத. ஆமா, 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? இந்த பட்டு புடவைய பொண்ணு வீட்ல கொடுக்க சொல்லி டாக்டர் சொன்னாரு, அதான் அங்க போறோம். பொண்ணு வீடா? ஏய் சூப்பர் மித்ரா, தேங்க் காட். அம்மா, இது நீ என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. நீ யாரும் தெரியாம உன்கிட்டே பட்டு புடவை கொடுத்து அனுப்புறாங்க பாரு. பண்ணி கைஸ். சரி வா, நம்ம சீக்கிரமா போலாம் வா. எங்க? பொண்ணு வீட்டுக்கு தான். நீங்க எதுக்கு சார்? அதான் நாங்க போறோம்ல. உங்களை இங்க காணோம்னு எல்லாரும் பதறுவாங்க, பேசாம நீங்க இங்கேயே இருங்க. அதுவும் சரிதான். ஆனா மித்ரா, நீ பொண்ணுகிட்ட பேசி புரிய வச்சிருவல்ல, மிஸ் பண்ணிட மாட்டிய? சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? மித்ரா, நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன், நீ என்ன ஏமாத்திர மாட்டல. நீ பண்ண மாட்ட, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ பாரு, நீ போயிட்டு சக்சஸோட வா. போங்க போங்க போங்க. பாடி. மித்ரா, ஒரு நிமிஷம். அங்க போய் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ எனக்கு உடனே கால் பண்ணு. என்ன? நீ பாரு, நீ கொண்டு வர போற அந்த நல்ல செய்திக்காக நான் அப்படியே ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன? ஓகே சார். பாய். அப்பாடா, ப்ராப்ளம் சால்வ்டு. இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம். இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னா? இல்ல, பணம் கேட்கலாம் தானே நம்ம டாக்டரை பார்க்க வந்தோம். அவர் என்னடான்னா பட்டுப்படவைய கையில கொடுத்து பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. நீயும் வாய் மூடிட்டு வாங்கிட்டு வர, அதான் கேட்டேன். என்ன தீபா பண்ண சொல்ற? நீதான் பார்த்தல்ல, அவரால 2 நிமிஷம் கூட நின்னு பேச முடியல. அவ்ளோ பிஸியா இருக்கிறவர்கிட்ட எப்படி கேட்க முடியும்? நீ இப்படி தயங்கிட்டே இருந்தீன்னா எதுவுமே செட் ஆகாது மித்ரா. அடுத்தவங்க என்ன மனநிலைமையில இருப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு இப்ப டைம் இல்ல. புரியுது தீபா, டாக்டர் தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் கேக்குறேன்னு சொல்லிருக்காரே. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்பவே தலைக்கு மேல தண்ணி போகுது, எனக்கே பயமா இருக்கு. நீ என்னடானா பார்க்கலான்னு அசால்ட்டா சொல்ற. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த கல்யாணத்துல உண்மையிலேயே நீ யார் பக்கம்? புரியல. அதான் கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிற வினய் சார் பக்கமா, இல்ல நடந்தே ஆகணும்னு நினைக்கிற நம்ம டாக்டர் பக்கமா? அதாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் டாக்டர் தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமா நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வினய் சார் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. என்னடி இப்படி சொல்ற? நீ தானே வினய் சார் கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணுமே ஒத்துக்க மாட்டா,
உங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சும்மா பேச்சுக்காவது சொல்லுங்கன்னு நீ தானே ஏத்தி விட்ட. இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ற. ஆமா, அப்படிதான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக வினய் சார் கூட சேர்ந்து நானும் தான் நினைச்சேன், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்போ டாக்டர் பேசும்போது நீயும் கூட தானே இருந்த. அத கேட்ட பிறகும் எப்படி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைப்பேன். அப்ப வினய் சாரோட கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா? ஆமா, இது வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடந்து முடியணும். பரவாயில்ல, இந்த விஷயத்திலயாவது ஒரு தெளிவான முடிவெடுத்திருக்க. வீடு பூட்டிருக்கு. ஏய், அட்ரஸ் கரெக்டான செக் பண்ணுடி. ஒருவேளை வீடு மாறி வந்திருக்க போறோம். அண்ணா, நான் சொன்ன அட்ரஸ் இதானே, இல்ல தப்பா வந்துட்டோமா? மா, நீங்க சொன்ன அட்ரஸ் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க சொன்ன அட்ரஸ் சரியா தப்பான்னு எனக்கு தெரியாதுமா. ஏய் மித்ரா, நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணு. ஆ. என்னாச்சுடி? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது தீபா. ஒருவேளை நம்ம இங்க வந்த நேரம் அவங்க நிச்சயத்துக்காக வினய் சார் வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்களோ? அப்படிலாம் இருக்காது தீபா. இல்லன்னா எதுக்கு டாக்டர் நம்ம கையில இத கொடுத்து விட போறாரு? மா, காசு தரீங்களா இல்ல வெயிட்டிங்ல போடட்டுமா? அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்கண்ணா ப்ளீஸ். கொடுத்த அட்ரஸ்ல யாரும் இல்ல, பயமா இருக்கு தீபா. தீபா, அவங்க கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம். அக்கா, ஒரு நிமிஷம். ஏங்க, இங்க வாங்க. யாரோ நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. யாரோ வீடு பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வா, என்னன்னு விசாரிக்கலாம். சரி, வாங்க போய் கேட்போம். வாங்க. யாருமா? யாருமா நீங்க? அக்கா, இந்த வீடு ஆமா, எங்க வீடு தான். ஆ, இங்க நந்தினின்னு யாரும் இல்லையா? நந்தினியா? அப்படி யாரும் இங்க இல்லம்மா. பக்கத்து தெருவுல இருக்காங்களோ என்னவோ, அங்க போய் விசாரிச்சு பாத்தியா? இல்லக்கா, இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. என்னடி இப்படி சொல்றாங்க? சரி, இந்த வீட்ல இப்போ யாரும் இருக்காங்களா, இல்ல காலியா இருக்கா? 10 நாளா ஒரு குடும்பம் இங்கதான் தங்கி இருந்தது. 10 நாளாவா? ஆமா. சரி, அந்த குடும்பத்துல கல்யாண வயசுல ஏதாவது பொண்ணு இருந்தாளா? ஆமாம்மா, இருந்தாங்கதான். மித்ரா, அப்போ இந்த வீடு தாண்டி. ஆமா. அம்மா, சரிம்மா, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. 20 நாள் தான் இருப்போம். ஆனா 1 மாசம் வாடகை தரோன்னு சொல்லி பாதி வாடகையை அட்வான்ஸா கொடுத்தாங்க. அவ்வளவுதாம்மா அவங்கள பத்தி எனக்கு தெரியும். எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுமா. வரும்போது பண்ட பாத்திரம் கூட எதுவும் கொண்டு வரலமா. அவங்க நடவடிக்கை வித்தியாசமா இருந்துச்சு. 20 நாள்னு சொன்னாங்க. திடீர்னு காலையில கிளம்பி சாவியை கொடுத்துட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. என்னது, கிளம்பிட்டாங்களா? அப்பா, நம்மள பார்த்து அவங்களுக்கு சின்ன சந்தேகம் கூட வரலன்னா எவ்வளவு அடிமுட்டாளா இருப்பாங்கன்னு பாருங்க. இப்ப என்னடி பண்றது? நம்ம என்ன செய்யறது? ஏய்,
நீ நேரா டாக்டர் வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லு. அவங்க அதை பாத்துக்குவாங்க. டாக்டர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாருன்னு பார்த்தல்ல. இந்த நேரத்துல எப்படி போய் சொல்றது? மித்ரா, வேற வழி இல்ல. நம்ம சொல்லிதான் ஆகணும். நீ நேரா டாக்டர் வீட்டுக்கு போ. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். இதை எடுத்துட்டு கிளம்பு. இந்த சரி. ஏங்க, நம்ம பிள்ளைய பாருங்க. கழுத்துல ஒரு நகை போட்டதுமே எஜமானி கணக்கா தோரணை வந்துருச்சு. அப்பா, அம்மா சும்மா தானே சொல்றாங்க, நீங்க பார்த்து சொல்லுங்கப்பா. அம்மா என்னைக்கு உண்மையை பேசியிருக்கா இப்ப பேசுறதுக்கு? இந்த நகை நட்டு எதுவுமே இல்லைனாலும் எப்பவுமே நீ எஜமானிதாம்மா. அப்பா, அம்மாவை விட நீங்க ரொம்ப போய் பேசுறீங்க. அப்கோர்ஸ், அனஸ்தீசியாவை விட பல மடங்கு மயக்கம் தரக்கூடியது புகழ்ச்சி தான். புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இந்த புகழ்ச்சி, பேராசை, உயிர் பயம், இது எல்லாத்தையும் வச்சுதானே நம்ம இந்த ப்ராஜெக்டையே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது கரெக்ட்டுப்பா. ஆனா இந்த ப்ராஜெக்ட் இவ்ளோ ஈஸியா முடியும்னு நான் நினைக்கவே இல்ல. கல்யாண தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைச்சேன். முட்டா பசங்க. நம்ம போட்ட ஸ்கெட்ச் எல்லாம் கழிச்சிட்டு அவங்களாவே அள்ளி கொடுத்துட்டாங்க. இந்த படிச்சவங்களே இப்படித்தாம்மா. நம்ம ரொம்ப மெனக்கெடாமலேயே அவனுங்களாவே நாம விரிச்சிருக்கிற வலையில வந்து விழுந்துருவானுங்க. முதல்ல நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, படிக்காத முட்டாளுங்க தான் கூட்டமா வந்து ஏமாறுவானுங்க. ஆனா இந்த டாக்டர் மாதிரி படிச்ச முட்டாளுங்க சிங்கிளாத்தான் ஏமாறுவானுங்க. உயிர் பயத்துல இருக்கிறவங்க கிட்ட விஷத்தை மருந்துன்னு சொல்லி கொடுத்தாலும் உண்மைன்னு நம்பி குடிக்க தான் செய்வாங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை மட்டும் தூண்டினா போதும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொரு வழியும் இருக்கு. ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு அவனுக்கு உயிர் பயத்தை தூண்டி விட்டாலும் ஈஸியா ஏமாந்துருவான். இவங்க ரெண்டாவது டைப். பையன் சாக போறான்ற பயத்துல இருக்காங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் நம்ப தான் செய்வாங்க. நம்ம ஸ்கெட்ச் போடுறதே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்கள பார்த்து தானே? கரெக்ட் தான். ஆனா தங்க முட்டையிடுற வார்த்தை சீக்கிரமா கழுத்தறுத்துட்டோமோன்னு தோணுது. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல டாக்டர் பையன் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் டாக்டரோட மொத்த சொத்தும் நம்ம கைக்கு தானே வரப்போகுது. இந்த மாதிரி ஊரா அலையாம ஒரே ப்ராஜெக்ட்ல செட்டில் ஆயிருக்கலாம். ஆட, நம்ம பிளானே அதுதானம்மா. ஆனா இந்த நந்தினி பேரண்ட்ஸுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஏய், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டுல இருந்த நந்தினிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணோம். அந்த டாக்டரும் பைசா காசு வாங்காம நந்தினியோட உயிரை காப்பாத்தவும் செஞ்சாரு. இந்த கதையை நமக்கு சாதகமா இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு தெரியாது, இந்த ப்ராஜெக்டை கையில எடுத்ததும் நந்தினி குடும்பத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த பிளான் பெருசா சக்சஸ் ஆகி வரும்போது அந்த நந்தினியோட அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த நேரத்துல பெரிய மீனுக்காக வெயிட் பண்ணாம கிடைச்ச மீனை புடிச்சிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். அதனாலதான் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு உடனே ஊரை விட்டு கிளம்பிட்டோம். ஆடிக்காரு கிடைக்கும்னு கனவு கண்டப்போ பழைய அம்பாசிடர் தான் கிடைச்சிருக்கு. பட் நத்திங் டு வரி. அதனால என்ன, அடுத்த ப்ராஜெக்ட்ல பெருசா பாத்திரலாம். ஆமா, நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு போக போறோம்? ஒசூர்? நோ, அங்க கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தி. இப்ப நம்ம போக போறது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அதாவது கேரளாக்கு. கடவுளையே ஏமாத்த போறோமா? அது இன்னும் ஈஸி தான். ஏன் இப்படி நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு இப்படி குடும்பத்தோட ஓடி போனோம்? ஒருவேளை அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சிருப்பாங்களா? சமயம் கிடைச்சதும் அந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஆயிட்டாளா? ஒண்ணுமே புரியலையே. இல்ல வினய் சார் எதுவும் நமக்கு தெரியாம பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரா? இருக்கலாம். எல்லாத்தையும் போல இதையும் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரோ என்னவோ. போய் இறங்குனதும் வினய் சார் கிட்ட கேட்ட வேண்டியதுதான். இல்ல வேண்டாம், அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். நாம ஸ்ட்ரெயிட்டா டாக்டர் கிட்டயே சொல்ல வேண்டியதுதான். அவரே வினய் சார் கிட்ட கேட்டுக்கிட்டோம். அதான் எல்லாருக்கும் நல்லது.